வரத்து அதிகரித்ததை அடுத்து கோயம்பேடு மார்க்கெட் மற்றும் சில்லறை கடைகளில் காய்கறிகள் விலை கிலோவுக்கு 15 ரூபாய் வரை குறைந்துள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டுவரப்படும் காய்கறிகளின் வரத்து 200 லாரிகளில் இருந்து 300 லாரிகளாக அதிகரித்துள்ளது. இதனால் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளின் விலை 50% வரை குறைந்துள்ளது. இதனால் சென்னை முழுவதும் உள்ள சில்லறை கடைகளில் காய்கறிகள் விலை கிலோவுக்கு 15 ரூபாய்க்கு மேல் சரிவடைந்துள்ளது. பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ் உள்ளிட்ட இங்கிலீஷ் காய்கறிகள் விலையும், சாம்பார் வெங்காயம், தக்காளி, அவரைக்காய், பூசணிக்காய் உள்ளிட்ட நாட்டு காய்கறிகள் விலையும் சரிவடைந்துள்ளதால் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனா நேற்றுக்கு இன்னைக்கு கிலோவுக்கு 15 ரூபா கம்மியா இருக்குது. ஒரு கிலோவுக்கு எல்லா பொருளிலுமே கேரட், பீன்ஸ், அவரைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே, கோசு எல்லாமே விலை கம்மி. காரணம் விளைச்சல் கூடுதலையா வந்திருக்கிறதுனால கம்மி. லாரி சேலம், ஆத்தூர் சாம்பார் சின்ன வெங்காயம் வரும். பெரிய வெங்காயம் நாசிக்கு, பூனா, விஜயவாடா, கர்நாடகா, இந்த பெங்களூர் 3 ஊர்ல இருந்து வெங்காயம் இப்ப வரும். உருளைக்கிழங்கு ஹைதராபாத், இந்தூர் இந்த இதுல இருந்து இப்ப மாநிலத்தை வருது. வரத்து கொஞ்சம் அதிகமா வர வர கம்மியாகும். இப்ப புது கிழங்கு எந்த கிழங்கு வர்றதில்ல. 2 ஊர் தான் கிழங்கு வருது. ஹைதராபாத், இந்தூர், ஜோதி 700 ரூபா 45 கிலோ பேக்கு 700 ரூபா போகுது. இது 17 ரூபா 18 ரூபா கோயம்பேட்டில் விற்கிறாங்க. நாங்க வாங்கிட்டு வந்து 20, 25 விற்கிறோம்.